ஹாய்டா, வெல்கம் டு சராங் எஃப்எஃப். ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிடிஎஸ் ஆர்மிஸ் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஆஸ் மை சைட் நான் இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் காலங்காத்தால உட்காந்து நான் இந்த வீடியோவே யோசித்து இப்போ போடுறேன். சரி, ஓகே, இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம், அப்படி ஒரு சின்னதாக ஒரு ஒன் ஷாட் போடலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கே எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பாதி பேருக்கு தெரியாததுக்கு எனக்கு சான்ஸ் தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். பிடிஎஸ் வந்து அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸ் ஏஎம்ஏல வந்து 3 கேட்டகரிஸில் வந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயர், அண்ட் செகண்ட் வந்து சம்மர் சாங் ஸ்விம் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு, அண்ட் தேர்ட் வந்து பெஸ்ட் மேல் கேபாப்பில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரோமில் போயிட்டு அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸ் 2026 ஓட்டுன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து அந்த சைட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் போயிட்டு இந்த நான் சொன்ன 3 கேட்டகிரிலையும் போயிட்டு அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிஎஸோட லோகோவோட இருக்கும். ஒரு நாளைக்கு 60 ஓட்ஸ் நம்ம ஒரு கேட்டகிரிக்கு, இப்போ நீங்கள் வந்து மேல் பெஸ்ட் மேல் கேபாப்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு 60 ஓட் நீங்கள் பண்ணலாம் பர் டேக்கு. ஸோ அதனால் நீங்கள் 60 ஓட்ஸ் ஒரு கேட்டகிரிக்கு 60 ஓட்ஸ் பண்ணலாம். முன்னாடி 30 இருந்திருக்கும், இப்போ 60 மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் 25th மே வரைக்கும் ஐ திங்க் வந்து அந்த ஓட்டிங் இது ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மியூசிக் அவார்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணலாம்டா. அண்ட் உங்களுக்கே தெரியும், ஆஃப்டர் 4 இயர்ஸ் நம்ம அந்த ஹாப்பினஸை இப்போ நம்ம அதை வந்து இது பண்ணுறோம். பிடிஎஸ் கூட அந்த சாங்ஸாக இருக்கட்டும், கான்சர்ட்டாக இருக்கட்டும், புது நியூ கிளிப்ஸாக இருக்கட்டும், ரன் பிடிஎஸ் இதெல்லாம் வரப்போகுது. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணணும். ஆஸ் ஆர்மிஸ், ஆஸ் அ ஃபேன்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து மற்ற ஃபேண்டம் வந்து குரூப் அப் பண்ணி ஆர்மிஸ்க்கு எதிராக வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. மற்ற கேபாப் ஃபேண்டம் இருக்காங்கல்ல, நிறைய ஃபேண்டம், நான் நேம் மென்ஷன் பண்ணல, பொதுவாக சொல்கிறேன். கேர்ள் குரூப்பாக இருக்கட்டும், பாய் குரூப்பாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அப்படியே செட்டு சேர்ந்து லைக் வந்து பிடிஎஸ் வந்து வின் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தாட்டோடு இருக்காங்க. நிறைய நியூஸ் நான் ட்விட்டரில் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் இதை பேசுகிறேன். நான் வந்து நார்மலாக அப்படியே எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து பழி போடலாம் இல்லை. நான் நிறையா கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஃபேண்டமோட பவர் என்னன்னு நம்ம காட்டணும். அதுக்காக கொஞ்சம் இதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது இது பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து இதை பண்ணிங்கன்னா எனக்கு நம்மளுக்கு அன்றைக்கி அவார்ட் பிடிஎஸ் அந்த 3 கேட்டகரியில் வாங்கும்போது அந்த ஹாப்பினஸை நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் தே டிசர்வ் இட்ல. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு 4 வருஷம் கழிச்சு தே ஆர் கிவன் கம் பேக் ஃபார் அஸ். ஸோ தே டிசர்வ் இட். ஸோ அதுக்காக கொஞ்சம் இதை உங்களால் முடிஞ்சால் அதை கொஞ்சம் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, ஆக்சுவலி நான் இன்றைக்கி தேயாங்குக்கு போடுறதா தான் இருந்தேன். தேயாங்குக்கு ஒரு 1 hour கணக்கில் ஒரு பெரிய கதையை நான் யோசிச்சு வச்சுருக்கேன். பட் அது வந்து சூப்பர் கண்டென்ட் அது. பட் எனக்கு அது வந்து இப்போ டப்பான எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஜங்குக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒன் ஷாட் மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். ஸோ நான் சொன்ன 2 அந்த ஓட்டு போடுற அந்த இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அண்ட் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ ஹோப் யூ ஆல் நோ லைக் வந்து உங்களுக்கு யாருக்கு போடணும் போடக்கூடாதுன்னுலாம் உங்களுக்கு தெரியும். ஓட்டு போடுற வயசு இருக்கவங்க எல்லாருமே ஓட்டு கண்டிப்பாக போடுங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும் போட வேண்டாம்னு. உங்களோட மனசு விருப்பப்பட்ட இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணி கண்டிப்பாக, ஏன்னா அடுத்த 5 years நம்மளுக்கு வந்து இவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளோட ஸ்டேட்டை. ஸோ அதனால் உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை வந்து செய்யுங்க. அண்ட் அவ்வளோதான்டா. இப்போது ரொம்ப புரட்சிகரமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இட்ஸ் ஓகே, சொல்ல வேண்டியது நம்ம கடமை, அதனால் நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நம்ம இப்போது போகலாம். எனக்கு வந்து பாலிடிக்ஸ் ப்ரொமோட் பண்ணுற அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்கடா. அதோ சொல்லணும், பிடிஎஸ் ஓட்டிங் பேசும்போது எனக்கு ஓகே, ஆமாம் நாளைக்கு நம்மளுக்கும் எலெக்ஷன் இருக்குல்லன்ற தாட் வந்தது. அதனால் நான் சொன்னேன். ரொம்ப லாங்காக போகுது, நான் மூடிட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே நீங்கள் தான், உங்களுக்கு இன்றைக்கி காலேஜ் ஃபர்ஸ்ட் டே ரீஓப்பன். நீங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சு உங்கள் ட்ரீம் காலேஜில் இன்ஜினியரிங் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ரீஓப்பன். நீங்கள் நல்லா அழகாக ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் ஐயரு பொண்ணு, ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பட்டு ஜடையெல்லாம் பின்னி பூவெல்லாம் வச்சு போட்டு வச்சு அழகாக ரெடி ஆகிட்டீங்க. ரெடி ஆகிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நீங்கள் கிளம்பி காலேஜுக்கு போயிடுறீங்க. பஸ்ஸில் தான் போகிறீங்க. போயிட்டு உங்கள் காலேஜில் நீங்கள் என்டர் ஆகும் போதே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம நினச்ச படிக்க போகிறோம், நல்லபடியாக மார்க் எடுத்துட்டோம் 12th, இப்போ நம்ம நினச்ச காலேஜில் படிக்க போகிறோன்றதை நினச்சி நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஜாலியாக உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. உள்ளே என்ட்ரு ஆகும் போதே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது காலேஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ட்ரன்ஸ்லேயே அங்கே கொஞ்சம் கும்பலாக வந்து பசங்கள்லாம் இருக்காங்க. அங்கே பார்த்தா அங்கே வந்து பசங்களை வந்து தோப்பு காரணம் போடுறது, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பொண்ணு பசங்க எல்லாம். நீங்கள் அதை பார்த்துட்டு லைட்டாக இன்னும் இதெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணுறாளே அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் பாட்டு ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, தோப்பனார் சொல்லியிருக்கா, வந்தோமா படித்தோமா போனோமான்னு இருக்கணும்ன்ட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நீங்கள் குடுகுடுன்னு உள்ளே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உள்ளே போகிறீங்க. அதுக்குள்ளே உங்களை வந்து யாரை கூப்பிட்றாங்க, ஏய் சபக்கலை சுடிதார் அப்படின்ட்டு. என்னடான்னு சத்தம். நீங்கள் திரும்பி பார்த்தா அந்த கும்பலில் ஒருத்தர் தான். யாருன்னு பார்த்தா அவர் தான், ஜங்குக் தான். ஃபுல்லாக டேட்டு போட்டிருக்காரு, கொஞ்சம் லாங் ஹேர் வச்சுருக்காரு. உங்களுக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் திரும்பி
என்ன என்னையா அப்படின்னு நீங்கள் கையை காட்டுறீங்க. அவர் உன்னதான் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களும் உங்கள் நோட்டு உங்கள் டிஃபன் பாக்ஸ் எல்லோரும் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட போகிறீங்க. உங்களை மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. எந்த இயரு? நான் ஃபஸ்ட் இயரு. ஓ, இப்போ தான் ஜாயினிங்கா? ம். எதுக்கு இந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்த? எனக்கு இந்த காலேஜில் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நல்லா படிக்கலான்னு சொன்னா. அதான் என் தோப்பனாருக்கும் பிடிச்சிருந்தது இந்த காலேஜ். அதனால தான் வந்து சேர்ந்தேன். ஓ, மாமியா நீ? உங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது உங்களை மாமின்னு கூப்பிட்ட உடனே. ம், சரி, ஓகே. ஃபஸ்ட்டுன்றதுனால ரொம்ப ஆஷாலாம் உங்ககிட்ட நான் பிஹேவ் பண்ண மாட்டேன். 10 தோப்புக்கரணம் போட்டு கிளம்பு. எதுக்கு தோப்புக்கரணம் போடணும்? தோப்புக்கரணம் போடணும். இதெல்லாம் ரேகிங், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் சீனியர் அண்ட் ஜூனியர். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஒரு காலேஜுக்கு போனால் இதெல்லாம் இருக்கும்ன்ட்டு. அதெல்லாம் இங்கே இருக்கும் தான். அதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்படியெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணுறீங்களே, இது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? கடவுள் அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறீங்க. அவருக்கு சிரிப்பு வருது அவருக்கு. ஆமாம் ஆமாம், கடவுள் எங்களை மன்னிக்க மாட்டார் தான். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ சொன்னதை மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போயிட்டு உங்கள் டிஃபன் பாக்ஸு உங்களோட இதெல்லாம் வச்சுட்டு நோட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஜொங்குக்கு வண்டி மேலேயே போய் வைக்கிறீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தைரியம் பார்க்குறாங்க, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் படுறான்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஜொங்குக்கு முன்னாடியே போய் நின்றுட்டு, அவசியம் போடணுமா? போட்டால் தான் விடுவேன். நீங்கள் சரி வேறு வழியே இல்லை, கிளாஸ்க்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் இப்போ தோப்புக்கரணம் போட்டுட்டு உங்கள் நோட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க. போகும்போது அவர் உங்கள் நோட்டை பிடிச்சிடுறாரு. எடுக்க போகும்போது இதே மாதிரி டெய்லியும் காலையில் வந்து என்னை பார்த்து 10 தோப்புக்கரணம் போட்டுட்டு தான் போகிறேன். சரி அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு உங்கள் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு குடு கிளாஸுக்கு போயிடுறீங்க. போயிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது ஃபஸ்ட்டு டே காலேஜை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிக்கிறீங்க. இல்லை அவங்கலாம் வந்து காலேஜ் சீனியர்ஸ், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட மோஸ்ட்லி எதுவும் வம்பு வச்சுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி செகண்ட் இயர் கிட்டலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சொல்லி விசாரிச்சிருப்பாங்க. அதனால் நீங்களும் இல்லை இனிமேல் அவங்ககிட்ட எந்த பேச்சு வச்சுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரீங்க. நீங்களும் இன்னொரு பொண்ணும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. நீங்களும் திவ்யான்னு ஒரு பொண்ணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. நீங்களும் ஜாலியாக இருக்கீங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் டெய்லியும் உங்களை ஜொங்குக்கு நிற்க வச்சு வந்து உப்புக்கரணம் போட சொல்வார். வேறு பனிஷ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாரு. இதே மாதிரியே போயிட்டு இருக்கும். திடீர்னு கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் கழித்து அவர் வந்து உங்களை அதே மாதிரி தோப்புக்கரணம் போட சொல்லியிருப்பார். நீங்களும் போட்டு போகும்போது அவர் உங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் எடுக்காதே இல்லை, அது என்னோடது தெரியுதுமா, ஒன்றுது தான், யார் இல்லைன்னா சும்மா தான் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணார். பார்த்தா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் இருக்குது. அதில் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலுமா? நீ மாமி ஓகே தான், அதுக்குன்னு தயிர் சாதம் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து பிடிக்கும் தயிர் சாதம் தான், அதனால தான் நான் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சாப்பாடு விஷயத்துலலாம் இது கொஷின் பண்ணவும் உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஏய் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன் பாட்டு ஒழுங்காக ரொம்ப ஓவராக பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. நீங்களும் அமைதியாக வாய மூடிட்டு நிற்கிறீங்க. நீ ரொம்ப தான் பண்ணுற, இனிமேல் இந்த டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வர சாப்பாடு என்னது, நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் இல்லை இப்படியெல்லாம் பண்ணாதே இல்லை, எனக்கு வீட்டு சாப்பாடு மட்டும்தான் ஒத்துக்கும், வெளியில் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது, இப்படியெல்லாம் பண்ணாலுதே இல்லை, உங்களுக்கு இஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாவமாக முடிஞ்சு கேட்குறீங்க. அவர் இல்லவே இல்லை, நீ இதில் எடுத்துகிட்டு வர சாப்பாடு நான் தான் சாப்பிடுவேன், அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரின்னா நீங்கள் நான் டெய்லி தயிர் சாதம் தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவர் பரவாயில்ல, நீ எடுத்துகிட்டு வா, நான் சாப்பிட்றத கொட்டுறதோ என்னோட பிரச்சனை, ஆனால் இதில் இருக்க சாப்பாடை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு கண்ணு தண்ணியாக வருது. ஏன்னா உங்களுக்கு வந்து அல்சர் மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. வெளியில் சாப்பாடு சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்காது, வெறும் வீட்டு சாப்பாடு, அதனால தான் நீங்கள் டெய்லி தயிர் சாப்பாடாக சாப்பிட்றீங்க, ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவர் அப்புறமா நீங்களே சொல்கிறீங்க இந்த மாதிரி எனக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சரின்னு அவர் உங்களுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. இந்த மாதிரி நீ சரி ஓகே, நீ வந்து பாதி சாப்பாடு நீ சாப்பிடுதில்ல, மிச்ச பாதி நீ வச்சிடணும், நான் எனக்கு வச்சிடணும்னா இல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை மூடனா வந்து சாப்பாடு கெட்டு போயிடும், புரிஞ்சுக்கோ அவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவர் அது ஏன் பாடு, நான் அதை தூக்கி போட்டுறணும் என்னமோ, ஆனால் எனக்கு அதில் இருக்க பாதி சாப்பாடு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. நீங்கள் சரியான காதகம் பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. இப்படியே டேஸ் போகுது. டெய்லி இதே தான் நடக்கும். நீங்கள் அவங்க பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் கேஃபிடேரியாவில் வெயிட் பண்ணுவீங்க. அவர் வந்து உங்கள் பாக்ஸை வாங்கிட்டு போயிடுவார். திருப்பி காலேஜ் முடிக்கும் போது அவர் உங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்து கொடுத்துருவாரு. இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாரு. அது ஏன்னு தெரியல, அது உங்கள் பாக்ஸ்லேருந்து சாப்பிட்ணுன்ற அவருக்கு ஒரு இது வந்தது, ஏன்னு தெரியல. டெய்லியும் அப்படி தான் நடக்கும். பாதி நீங்கள் சாப்பிடுவீங்க, பாதி கொடுத்துருவீங்க. அதே மாதிரி தான் இப்போது
இப்போ உங்களுக்கு வந்து அவர் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும், அவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ் வாசலில். பார்த்தா அவர் வரவே இல்லை. நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இல்லாமல் வீட்டுக்கும் போக முடியாது. உங்கள் அம்மா கேட்பாங்க என்ன ஏதுன்னுட்டு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. பார்த்தா பஸ்ஸும் மிஸ் ஆகிடுது இவருக்கு வெயிட் பண்ணதில். ஐயோ என்ன பண்ணுறது, வருவாருன்னு பார்த்தா டைம் தான் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடுறீங்க. டைம் ஆகிடுது. உங்கள் பாஸுக்கு கிடைக்காம வீட்டுக்கும் போக முடியாது. உங்கள் அம்மா கேட்பாங்கன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு கொஞ்சம் லேட்டாக அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே வராரு. நீங்கள் அவரை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. அவர் என்ன மம்மி எதுக்கு இப்படி முறைக்கிற, என்ன நேரம் ஆகுது, எப்போ வர இல்லை என்னோடய டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு, ஏன் இப்படி பண்ணுறேன் என்ன, இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போவேன், என் பஸ்ஸை வேற நான் விட்டுட்டேன், நீ ஏன் தான் இப்படி பண்ணுறேன், எனக்கு வீட்டுக்கு வேற போகணும், எங்கள் தோப்பனார் என்னை தேடுவார். ஏ கூல், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது ஃப்ரெண்ட்ஸோட, அதான். உங்களுக்கு உங்கள் வேலை முக்கியம்னா எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு முக்கியம், ஏன் இப்படி பண்ணுறேன். சரி ஓகே விடு, நான் உன்னை கொண்டு போய் வேணால் வீட்டில் விடுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் பாக்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு பாக்ஸை வாங்கிட்டு அப்படியே நடந்தே போயிடலாம்டா அப்படின்ற மாதிரி நடக்கிறீங்க. ஆனால் உங்கள் வீடு ரொம்ப தூரம், நடந்து போகலாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் டேரெக்டாக போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது பஸ்ஸு வருமானு பார்த்தா எந்த பஸ்ஸுமே வரல. இப்படியே ஒரு ½ hour ஆகிடுச்சு. உங்கள் வீட்டிலேருந்து வேறு உங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருப்பாங்க, எங்கம்மா இருக்கேன்னு. அப்புறமா இல்லைம்மா டிராஃபிக்காக இருக்குது, நான் வர கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து உங்கள் பின்னாடி தான் வந்திருப்பாரு. அவரும் பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து நிற்கிறாரு. எப்படா நம்மளால தான் லேட் ஆகிடுச்சு, எப்படி நம்ம விட்டுட்டு போக முடியுன்ற மாதிரி அவர் வந்து நிற்கிறாரு. நீங்கள் ஆனால் அவரை திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் பாட்டு பஸ் வருதான்னு வாட்சை பார்க்குறீங்க, பஸ் வருதான்னு பார்க்குறீங்க, இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து, பையன் வா போகலாம், நீங்கள் விடுங்கோ, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை, உங்கள் கூட எல்லாம் நான் வரமாட்டேன். என்னால் தானே லேட் ஆச்சு, நான் விடுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய்க்கிறேன், எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கு எப்படி போகணுன்னு. உன் வீட்டுக்கு எப்படி போகணுன்னு உனக்கு தெரியும் மாமி, நான் அதை சொல்லலை, என்னால் தான் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு பிரயாசத்தமாக நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விடுறேன்னு தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னை இனிமேல் தொந்தரவு பண்ணாமல் இருங்கோ, அதுவே போதும். அவளை சொல்லிக்கிட்டே இருக்கேன்ட்டு உங்கள் டிஃபன் பாக்ஸையும் நோட்டையும் பிடிங்கிட்டு போயிட்டு அவரோட வண்டியில் வச்சுக்கிறாரு. இப்போ வந்து தானே ஆகணுன்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஐயோ பகவானே, ஏன் என்னை இவங்க மத்தியிலலாம் போய் விட்டு, நான் அந்த காலேஜுக்கு சந்தோஷமாக போகணும், படிக்கணும், வரணும்னு நினச்சேன், இவங்க மத்தியிலலாம் என்னை ஏன் கூட்டிகிட்டு போய் விட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வானத்தை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஜொங்க சிரிச்சுட்டாங்கன்னு பார்த்துட்ருக்காரு. மாமி நோட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் வேணா வா, இல்லைனா நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், உங்கள் வீட்டில் எப்படியே கேட்பாங்கல்ல அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் குடுன்னு ஓடி வரீங்க. எனக்கு தொந்தரவு கொடுக்காது, இல்லை என்னை விட்டுடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வேறு வழியே இல்லாமல் ஏறி ஒன் சைடு உட்காந்துக்கிறீங்க. அவர் இந்த காலத்தில் யாரா இவன் ஒன் சைடு உட்காரான்ற மாதிரி தான் பார்க்குறாரு. அப்புறமா சரின்னு போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. ஏன்னா உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் ஆஃப் டிஃபன் பாக்ஸ் தானே சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க, வீட்டுக்கு போய் ஏதாச்சும் சாப்பிடுவீங்க. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும் போல், ஒரு 20 rupees 30 rupees வச்சுருப்பீங்க போல், ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் இங்கேயே நீங்கள் சொல்கிறீங்க ஜொங்கு கிட்ட கூப்பிட்டு, என்னை கொஞ்சம் இங்கே பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்கவங்க இறக்கி விடுறீங்களா, நான் அங்கேருந்து போய்க்கிறேன். ஏன் இல்லை, மத்தியானம் சாப்பிட்டது அதுவும் பாதி டிஃபன் பாக்ஸ் தான் சாப்பிட்டேன், பசிக்குது, எனக்கு வீட்டுக்கு எப்போவுமே சீக்கிரம் போயிடுவேன், இன்றைக்கி லேட் ஆகிடுது இல்லையா, அதான் நான் இங்கே இறக்கி விட்டுடுங்க, நான் இங்கேருந்து போய்க்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவை வா அப்படின்னு சொல்லிட்டு அவரே உங்களை பேக்கரி கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்ன வேணுன்றதை பார்த்து வாங்கி தர்றாரு. நீங்கள் ரொம்ப மைல்டாக, ஏன்னா உங்களுக்கு தான் அந்த ஹெவி ஃபுட்டு சாப்பிட மாட்டீங்க, மைல்டாக தான் சாப்பிட்டீங்கன்னு கேக் ஐட்டம் மாதிரி வாங்கி சாப்பிட்றீங்க. அவர் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே உங்களையே பார்த்துட்டு தான் உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் இப்படியெல்லாம் நான் சாப்பிடும்போது பார்த்து எல்லாம் எனக்கு வயிறு வலிக்கும், இந்தாங்க நீங்களும் ஒரு பீஸ் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு, இதில் எக் இருக்கும் தானே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் துப்புறீங்க. ஐயோயோ ஐயோ ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் கடைக்காரு, ஐயோ சார் அது எக்லெஸ் தான், நீங்கள் தான் கேட்டு தானே சார் வாங்கினீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே நீங்கள் முறைக்கிறீங்க ஜங்குக்கை பார்த்து. சும்மா ஃபன்னு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ சரியான பைத்தியக்காரராக இருக்காரே இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி அவர் கூட போகிறீங்க. போகும்போது ஜங்குக்கு ஒரு ஹாப்பியான ஃபீல். உங்கள் கூட நீங்கள் திட்டுறதும், நீங்கள் அவரை வந்து வேணான்னு சொல்கிறதும், அது எல்லாமே அவருக்கு ஒரு மாதிரி புதுசான ஃபீலாக இருக்குது. அவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஆனால் கம்முன்னு தான் வரீங்க. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு முன்னாடியே நீங்கள் இறக்கி விட்டுற சொல்லியிருப்பீங்க, அவர் உங்களை வீட்டுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருப்பாரு. இறக்கி விட்டு உங்கள் பேகு, உங்கள் நோட் புக்கு எல்லாம் கொடுக்குறாரு, உங்கள் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, பார்த்து போ மாமி, பத்திரமா போ. சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சரி ஓகே
இந்த தேங்க்ஸ்க்கு பதிலாக டெய்லியும் தயிர் சோறு எடுத்துகிட்டு வருவல, நாளைக்கு வேறு ஏதாவது சோறு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டே போகிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு அப்படி உள்ளே போயிடுறீங்க. போனால் உங்களுக்கு இப்போது ஒரு புதுசான ஒரு ஃபீலிங், என்னடா இது, இவரே நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காரு, எக்லெஸ் கேக்லாம் இதுக்கு நம்மளுக்காக இது இவர் வாங்கி கொடுத்தாரு அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்புறம் மறுநாள் ஆகுது. மறுநாள் நீங்களும் காலேஜுக்கு போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி அவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு சாம்பார் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து சாப்பிடலை ஃபுல்லாக. அவருக்கு வந்து ஃபுல்லாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பாக்ஸை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போய் அவருக்கு கொடுத்துறீங்க. அவர் பாக்ஸை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி அவர் சாப்பிட போகும்போது பார்த்தா பாக்ஸு ஃபுல்லாக இருக்குது. என்னடா இது ஃபுல்லாக இருக்குது, எப்போவுமே என் மாமி பசிக்குதுன்னு சாப்பிட்ருமே, என்ன ஃபுல்லாக இருக்குன்ட்டு பார்க்குறாரு. ஆனால் அவரும் சாப்பிட்றாரு. பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, உங்கள் அம்மா செம்மையாக செஞ்சுருக்காங்க சாம்பார் சாப்பாடு. அப்புறம் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் ஈவினிங் கொடுக்குறாரு. அப்போது 2 பேரும் பார்த்து சிரிச்சிக்கிறீங்க. புதுசாக அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகுது. அண்ட் வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கிளாஸில் அர்ஜுன்ன்ற ஒரு டாப்பருக்கும் உங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி க்ரியேட் ஆகுது. படிப்பு விஷயங்களை கேட்டு நல்லா பேசுகிறாரு உங்ககிட்ட அவர். இது வந்து எப்படி அரசல் பரசலாக அப்படியே ஜொங்குக்கு போயிருக்கும். இந்த மாதிரி மாமி வந்து ஒரு பையன்கிட்ட பேசுதுன்ற மாதிரி ஜொங்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார்கிட்டயோ சொல்லி அப்படியே ஜொங்குக்கு ஃப்ரெண்ட் வந்து போய் சொல்லியிருப்பாங்க. ஜொங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு கோவம் வருது, எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு, அவகிட்டலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி. ஆனால் அர்ஜுன் கொஞ்சம் போல்டான பையன். அவன் எதிர்த்து கேள்வி கேட்குறான், எதுக்கு நான் ஏன் பேசாமல் இருக்கணும், அவளும் நானும் படிப்பு விஷயமாக தான் பேசுகிறோம், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கவும் ஜொங்குக்கு வந்து நான் வாயில் சொல்லும் போதே கேட்டுக்கோ தம்பி, இல்லைனா நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் ஜொங்குக்கு ஒன்றும் பெருசு இது அந்த அர்ஜுன்ன்ற பையன் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. நான் என்ன தப்பாக எதுவும் பேசலையேன்ற மாதிரி நீங்கள் டவுட்டு கிளியர் பண்ணுவீங்க, ஒன்றா உட்காந்து போடுவீங்க, அந்த மாதிரி தான். அப்படி தான் ஒரு நாள் பிரேக் டைமில் ஜொங்குக்கு உங்களை கேஃபிடேரியாவுக்கு வர சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து சாப்பாடை வேறு ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து விட்டு நீங்கள் போகாமல் இருந்திருப்பீங்க. அவருக்கு என்ன இவ வந்து கொடுக்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போய் பார்ப்பாரு. அப்போ நீங்கள் உங்கள் கிளாஸில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பேக் பெஞ்சில் நீங்களும் அர்ஜுனும் உட்காந்து ஃபுல்லாக புக்ஸ் எல்லாம் பரப்பி வச்சுட்டு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ஏதோ உங்களை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். நீங்களும் அர்ஜுனும் அதை கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் அவனும் நல்லா பேசி சிரித்து பழகி பேசி அது இந்த பாடுறா அதை பாடுறான்னு பக்கத்தில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஜொங்குக்கு அது தூரத்துலேருந்து பார்த்துட்டு செம்ம கோவம் வருது. அவர் ஒன்றுமே பேசலை. நேரம் உங்கள் டிஃபன் பாக்ஸோட தான் கையில் வந்திருப்பார். நேரம் உங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உங்கள் முன்னாடி இருக்க பெஞ்சு மேலே சாஞ்சு அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே அவங்கள நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன தான் இவன் பண்ணுறான்னு பார்க்கலான்ற மாதிரி. கொஞ்சம் நேரம் கிளாஸ் சத்தமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜொங்குக்கு பார்த்தோன்னே எல்லோரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் மொத்தமாக சைலண்ட் ஆன உடனே அப்போ தான் அர்ஜுன் தலையை நிமிந்து பார்க்குறான். பார்த்து ஜொங்குக்கு வந்து அவனை தான் முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே நீங்கள் அர்ஜுனை பார்க்குறீங்க, என்னடா என்ன அங்கே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜொங்குக், சீனியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே, நான் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸை கொடுத்து விட்டானே அப்படின்னோடனே ஜொங்குக் கையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்து காட்டுறாரு. டிஃபன் பாக்ஸ் வந்துச்சு, ஆனால் நான் உன்னையே தானே வர சொன்னேன். அதுவா சீனியர், எனக்கு இன்றைக்கி அசைன்மெண்ட் இருக்குது சீனியர், அதான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் வேறு ஒருத்தவங்ககிட்ட கொடுத்து விட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜொங்குக், நான் உன்னை வர சொன்னால் நீ தான் வரணும், மற்றவங்ககிட்ட கொடுத்து விட்றது என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் தான் சொல்கிறேன்ல சீனியர், எனக்கு அசைன்மெண்ட் இருந்தது, அதான் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஒன்றுமே பேசல. நேராக உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி தரத்தாருன்னு இழுத்துட்டு போகிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு பயம் வந்துடுது, என்ன கையெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பெந்த முழிக்கிறீங்க, என்ன இது அப்படின்ட்டு. அப்போ நேராக ஒரு காலியான ஒரு கிளாஸ் ரூம் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே செவத்தோட தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டு கீழே குனிஞ்சு பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக அவங்க டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு போய் அவங்க அப்படியே ஓரமாக வச்சுட்டு, இங்கே பாரு, அவன் கூட இனி பேசக்கூடாது. சீனியர், என்ன ஆச்சு? அவன் கூட நீ இனிமேல் பேசக்கூடாது. அவன் என்னோட காலேஜ் மேட்டு தான். அவனும் நானும் படிப்பு சம்மந்தப்பட்ட அது மட்டும்தான் பேசுவோம், வேறு எதுவும் பேச மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டை நீ பண்ணு, அவன் கூட தான் சேர்ந்து பண்ணதாவது இருக்கா? ஐயோ, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க சீனியர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளில போக பார்க்குறீங்க. அப்போ ஜொங்கு கையை டைட்டாக பிடிச்சி இன்னும் திருப்பி பின்னாடியே தள்ளுறாரு. இங்கே பாரு, நான் சொல்கிறதே கேட்கணும். எனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ மோசமானவன்னு. நான் சொல்கிறத கேட்கலனா நல்லா இருக்காது, உனக்கும் நல்லா இருக்காது. உன்னை விட்டுருவேன், அவனை ஏதாவது பண்ணிவிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு ஒன்றே உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுதுன்னு இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க, எதுவுமே பேசலை. ஸோ மண்டையில் நல்லா ஏற்றிக்கோ. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சினா, அவன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சினா, இனிமேல் அவங்ககிட்ட தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. நீங்கள் போய் உங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறீங்க, பார்த்தா அவர் சாப்பிடவே இல்லை. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணுறாருன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க. ஆனாலும் நீங்கள் வந்து அவர் சொல்கிறத கேட்குறீங்க. அவங்ககிட்ட அர்ஜுன்கிட்ட பேசுறதை கம்மி பண்ணிட்டீங்க.
இப்படியே போயிட்டு இருக்க, நீங்க வந்து ஜங்குக்க பார்த்து ஜங்குக் உங்ககிட்ட வந்து பேசினா கூட என்னன்னா என்னன்ற மாரியே பேசிட்டு, முன்னாடி மாரி அவ்வளோ ரியாக்ட்லாம் பண்ணாம கம்முனே இருக்கீங்க. ஏன்னா, அவரு கோவப்படுறத நீங்க பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவரு எந்த எல்லைக்கும் போவாருன்ற மாரி. அதனால நீங்க அவர்கிட்ட பேசுறதையே கம்மி பண்ணிடுறீங்க. இதெல்லாம் வந்து ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிட்டு, ஒரு நாள் உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு வெயிட் பண்றாரு, உங்ககிட்ட பேசணும்னு. நீங்க எதுவுமே ரியாக்ட்டே பண்ணாம, அவர் இருக்காருன்னு கூட பார்க்காம நீங்க பாட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போகும்போது, உங்கள கூப்பிடுறாரு. நீங்களும் சரி ஓகே என்னன்னு கேட்போன்ட்டு நீங்களும் பக்கத்துல போய், "சொல்லுங்கோ சீனியர்" அப்படின்னு நிக்கிறீங்க. அப்போ, "என்ன மாமி வர வர கண்டுக்கவே மாட்ற என்ன?" அப்படியெல்லாம் இல்ல சீனியர். எனக்கு எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. அதுக்கு படிக்கணும். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல சீனியர். நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க. இல்ல மம்மி. தெரியுது எனக்கு நல்லா. நீ என்ன அவாய்ட் பண்ற தானே? ஐயோ! இல்ல சீனியர். நான் அவாய்ட் பண்ண என்ன சீனியர் இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் டெய்லியும் காலைல வரேன். வந்து உங்ககிட்ட தோப்புக்கரணம் போடுறேன். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடும் தான் எடுத்துட்டு வரேன். இதுக்கப்புறம் நான் என்ன சீனியர் பண்றது? உங்களுக்கு அதானே வேணும். ஏய்! இன்னுமா மம்மி உனக்கு புரியல? என்னது சீனியர்? புரியல. நீ உண்மையிலே டியூப் லைட் தான். என் ஃப்ரெண்டுங்க சொல்ற மாரி. நான் ஒன்னும் டியூப் லைட்லாம் கிடையாது. எனக்கு எல்லாம் புரியும். என் கிளாஸ்ல நான் தான் செகண்டு. இவ்வளோ படிச்சு இவ்வளோ ரேங்க் எடுத்தோம். நான் சொல்ல வரது உனக்கு புரியலல்ல? அப்போ நீ டியூப்லைட் தான். என்ன சொல்ல போறேள்? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்றேளா? எனக்கு 4 எடுத்து வீட்ல தோப்பனார் காத்துட்ருப்பாரு. எப்ப பாரு தோப்பனாரு, தோப்பனாரு. உனக்கு வேற வார்த்தையே தெரியாதா அத தவிர்த்து? அப்பா, அம்மா அவர் தானே எல்லாம் நமக்கு. அப்புறம் தான் எல்லாரும். ம்ம். இவகிட்ட சொல்லி புரிய வச்சு ஆண்டவரே! அப்படின்னு ஜங்குக் அப்படியே வானத்த பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு 4யாவது சொல்லுங்கோ என்ன? சரி, நான் நேராவே சொல்லிடுறேன். பாயிண்ட் டு பாயிண்ட். எனக்கு உன்ன பிடிச்சிருக்குவேன். புரியல. புடிச்சிருக்குன்னா? ஐயோ! ஏய் மாமி, நான் உன்ன லவ் பண்றேன். உங்களுக்கு அவ்வளோதான். கண்ணெல்லாம் கலங்குது. என்ன சொல்றேள்? லவ்வா? ஐய்யய்யோ! அதெல்லாம் எனக்கு ஆகாது. எங்க அப்பாவுக்கு தெரிந்தா அவ்வளோதான் என்ன கொன்னு புதைச்சிருவாரு. என்ன படிக்க தான் காலேஜுக்கு அனுப்பிச்சாரு. இதெல்லாம் தெரிஞ்சா என்ன அவ்வளவுதான். அப்படின்னு நீங்க ஓன்னு அழுவுறீங்க நடுரோட்ல. ஜங்குக் ஏய் 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 அழுவாத அழுவாத. எதுக்கு அழுவுற? ஐய்யய்யோ! இங்க பாரு வயன். எனக்கு உன்ன பார்த்ததுலேருந்தே பிடிக்கும். நான் உன்ன சும்மா விளையாட்டுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். நீ நினைக்கிற மாரி நான் உன்ன அந்த மாரி பண்ணிட்டு லவ் பண்ணலாம் எனக்கு உன்ன பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. இதெல்லாம் என்னால நான் ஏத்துக்க முடியாது. நீங்க என்ன ஆரம்பத்துல இருந்து என்ன வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துறேள். அப்போலாம் தான் சரி ஓகே பரவாயில்லன்னு தானே இருந்தேன். இப்போ என்ன இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி என் தலையில போடுறேள். இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. என்னை விட்டுருங்கோ. உங்க காலில் கூட விழுந்து கேட்குறேன். வயன் விளையாடுறியா? எதுக்கு நான் ஏன் விடணும்? சொன்னா கேளுங்க சீனியர். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. என்னால எனக்கு படிக்க தான் முக்கியம். இப்போ என்ன நான் இழுத்துட்டு ஓடுறேன்னு நான் சொன்னேன்? படி நீ பாட்டு. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது சீனியர். வேண்டாம். தான் இங்கே ஜங்குக் செம்ம டென்ஷன் ஆகிட்றாரு. நீங்கள் வந்து சொல்கிறத நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு. ஏ மாமி, நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா திருப்பி சொல்லு. தேவையில்லாததெல்லாம் பேசாத. அவ்வளோதான். ஐயோ சீனியர், நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? இல்ல, இல்ல. நீங்க ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க நான்வெஜ் சாப்பிடுவேள். நான் அத கண்டாலே தெறிச்சு ஓடுவேன். அப்ப எப்படி இதெல்லாம் சரிப்பட்டு வரும்? இவ்வளோதானே. சரி ஓகே. நீ நான் இன்கேஸ் நம்ம ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா, நீ நான்வெஜ் சமைக்காத. நான் வெஜிடேரியனாக சாப்பிட்றேன். எனக்கு எப்போ நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுதோ நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ! இதெல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. பாரு, லைஃப் இஸ் சிம்பிள் வயன். நீ தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ற. நான் நான்வெஜ் சாப்பிட்றேன். நீ வந்து வெஜ் சாப்பிட்றன்றதுக்காக எல்லாத்தையும் விட முடியுமா? உனக்கு உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸை என்னால் மாற்றிக்கணும்னு நீ சொல்கிறியா? இந்த ஒரு சின்ன ரீசனுக்காக. அது மட்டும் இல்லை சீனியர். எங்கள் ஆற்றுல ஒத்துக்க மாட்டா. யோசிச்சாலே எனக்கு தலை சுத்துது. உங்கள் ஆற்றுல ஒத்துக்க மாட்டான்னு தான் மூஞ்சுக்கு 300 வாட்டி டீயே சொல்கிற. அதை தவிர்த்து எனக்கு உங்களை பிடிக்கலன்ற வார்த்தையும் வாயிலேருந்து வரலையே. இதை கேட்டவுடனே வயன் அப்படியே திருன்னு முழிக்குது. அப்படியே நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்க. அதுவும் தான். என்னது அதுவும் தான்? உனக்கு என்ன பிடிக்கல. எங்கள் அண்ணா பார்த்து சொல்லு. எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிடு. நான் இப்போவே போயிடுறேன். சீனியர், நான் உங்களை எந்த வகையிலும் அப்படி பார்த்ததில்ல. புரிஞ்சுக்கோங்களேன். ஏ மாமி, எனக்கு ஃபீல் ஆனது உனக்கும் ஃபீல் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு மாமி. சரியா? ஐயோ இல்லை சீனியர். அதெல்லாம் அதான் என் கண்ணை பார்த்து சொல்லு. நீங்கள் ஜொங்கு கண்ணை பார்க்குறீங்க.
உங்களுக்கு வார்த்தையே வரல. அவரு கண்ல ஹோல் யூனிவர்ஸே தெரியுது உங்களுக்கு. உங்களுக்கும் ஜங்குக்க பிடிச்சிருக்கும். அவர் உங்களுக்காக அன்னைக்கு வீடு வரைக்கும் விட்டது, அவர் உங்களுக்கு எல்லாம் எக்லெஸ் ஆனதெல்லாம் பார்த்து வாங்கி தரது, இதெல்லாம் யாரும் உங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் தான் பண்ணியிருப்பாரு. அதனால உங்களுக்கு அவர ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாரி மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்கள கலாய்க்க வந்தா கூட, அவர் தடுத்துட்டு அவர் மட்டும் தான் உங்கள அந்த மாரி பண்ணுவாரு. வேற யாரையும் இந்த மாரி பண்ண விட்டதே இல்ல இதுவரைக்கும் அவரு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்குறீங்க. அவருக்கும் உங்கள பிடிக்கும், உங்களுக்கும் அவர பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க சொல்ல ரொம்ப தயங்குறீங்க. ஆனா உங்க மௌனமே அவருக்கு தெரியுது நல்லா உங்களுக்கும் அவர பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ம். உன் சைலன்ஸ்லயே எனக்கு எல்லாம் தெரியுது மாமி. ஸோ அதனால நீயும் என்ன லவ் பண்ற. இதுக்கு மேல எனக்கு பதில் வேணாம். நீயே உன் பதில வச்சுக்கோ. நாளைக்கு பார்க்கலாம் டி செல்லம். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாரு. நீங்க வெந்த முழிச்சிட்டு நிக்கிறீங்க. என்ன இவரு பண்றாரு? என்னதான் சொன்னாரு? நான் ஒண்ணுமே சொல்லலையேன்ட்டு. உங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல. புரட்டி புரட்டி போடுது. தூக்கமே வர மாட்டேங்குது. உங்க அம்மா வேற, "ஏய் திரும்பி திரும்பி படுக்காத. ஒழுங்கா தூங்குடி. நாளையாவது காலையில எந்திரிச்சு காலேஜ் போகணுமா இல்லையோ?" அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க அப்படியே கம்முன்னு படுத்துடுறீங்க. மறுநாள் காலேஜுக்கும் கிளம்பி போறீங்க. அங்க பார்த்தா காலேஜ்ல சரியான கூட்டம். நீங்க போம்போது உங்க காரிடாரே ஃபுல்லா கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஜங்குக் தான் ஒருத்தன தொரத்தி அடிச்சுட்டு ஓடுறாரு அவன் பின்னாடியே. என்னன்னு தெரியாம நீங்களும் முழிக்கிறீங்க. ஐயய்யோ! என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிக்கிறீங்க. அப்பதான் அந்த காலேஜ்ல அந்த ஒரு பையன் செகண்ட் இயர்ல ஒரு பொண்ண தப்பா ரெஸ்ட் ரூம்ல ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ண மிரட்டுனதா ஜங்குக் கிட்ட ஒரு நியூஸ் போனதுனால, ஜங்குக் அந்த மாரி தேடி தேடி அவன போட்டு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. பிரின்சிபல் சார் கத்துறாரு சைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அமைதியா விடு ஜங்குக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஜங்குக் கேட்காம போட்டு செம்மையா அடிச்சிடுறாரு. செம்மையா அடிச்சதுல அவருக்கு அந்த ஆப்போசிட்ல இருக்க பையனுக்கு செம்ம சீரியஸ் கண்டிஷன் போயிடுறான். அவன் அன்கான்ஷியஸ் லெவல் ஆகி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த பையனோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஜங்குக்கை டிஸ்மிஸ் பண்ணாதான் நாங்கள் உங்கள் காலேஜ் மேலே கேஸ் கொடுக்காம இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கா என்ன இது, ஏன் இப்படி போட்டு அடிச்சாரு இவருன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கேற்ற மாதிரி பிரின்சிபலும் அந்த பையன் மேலே நான் ஆக்ஷன்ஸ் எடுப்பேன், ஆனால் ஜங்குக் நீ பண்ணதும் தப்பு தான்ற மாதிரி ஜங்குக்கை 1 மந்த்துக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ 1 மந்த்துக்கு ஜங்குக் காலேஜ் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஜங்குக்குக்கா சரி ஓகே பரவாயில்ல, நம்ம நல்ல விஷயத்துக்கு தான் அடித்தோம் அவனை போட்டு, அதனால எனக்கு இதை பற்றி வேறு இதுவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு இதை ஓகேன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறாரு. நீங்கள் எல்லாம் தான் ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நின்று என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நேராக ஜங்குக் கிட்ட போகிறீங்க. ஏன் இப்படி பண்ணுறேன், எதுக்காக அவனை அப்படி போட்டு அடிச்சேன்? அவன் என்ன பண்ணான்னு தெரியும்ல, அவனுக்கு அதெல்லாம் தேவைதான். அதுக்காக பாருங்க, இப்போ உங்கள் வாழ்க்கை தான் போகுது. நீங்கள் என்ன படிச்சுட்டு முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போய் வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் ரொம்ப அக்கறையாக பேசுகிறீங்க. ஜங்குக் அதை அப்படியே பார்க்குறாரு. மாமி கவலைப்படாத மாமி, உனக்கு 3 வேளை தயிர் சாதம் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். வெளியில் போய் பிச்சை எடுத்தாவது போட்டுறேன், கவலைப்படாத சரியா அப்படின்னு உங்கள் கண்ணத்தை தட்டி விட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் நான் என்ன பேசுகிறேன், இவர் என்ன பேசுகிறாரு, காதக்கா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்படியே டைம் போகுது. ஒரு நாள் நைட்டு உங்களுக்கு ஃபோன் வருது ஜங்குக் கிட்டேருந்து. நீங்களும் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ சீனியர், என்ன இந்த நேரத்தில் பண்ணுறேன், எல்லோரும் தூங்கிட்டு இருக்கா, நான் காலையில் பேசுகிறேன். ஏய் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியும், அதனால தான் மாமி இப்போ பண்ணேன். சரி அப்படியே ஜன்னல் வழியாக கொஞ்சம் பாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜன்னல் கீழே அவர் வீட்டு வாசல் கீழே நின்றுட்டுருக்காரு. ஐயோ இங்கே என்ன பண்ணுறேன், எங்கள் தோப்பனார் இப்போ இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு வந்தாருன்னா என்ன ஆகுறது? உன் தோப்பனார் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாரு, இவா கீழே. ஐயோ நானும் வரமாட்டேன், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கேன்? என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லவா? நான் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாமி. தூக்கமே வர மாட்டேங்குது மாமி உன்னை நினச்சா. அதான் பைக் எடுத்துகிட்டு நேரம் வீட்டுக்கே வந்துட்டேன் உன்னை பார்த்துட்டு போகலான்னு. வாயேன் கொஞ்சம் கீழே அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் இப்படியெல்லாம் பேசாது, யாராவது பார்த்துட போகிறா. யாரும் பார்க்க மாட்டாங்க மாமி, ரொம்ப சினுங்காது, அப்படியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்களும் கீழே இறங்கி போகிறீங்க. அப்படி டார்ச் லைட் ஏதோ திருடன் கொலைக்கார மாதிரி மூஞ்செல்லாம் மூடிட்டு போகிறீங்க, யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா பக்கத்துலலாம் யாராவது பார்த்து உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், அதனால நீங்கள் அப்படி போகிறீங்க. அப்போது நீங்கள் கீழே போனதும் ஜங்குக்கோட கையை பிடிச்சி தரன்னு யாருக்கும் தெரியாமல் ஒரு மரத்துக்கு பின்னாடி கிட்ட கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சிட்ருக்கீங்க. இந்நேரம் என்ன ஆகுது, இந்த நேரத்தில் உங்களை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை போட்டு திட்டுறீங்க. அதுக்கு அவர், நான் என்ன மம்மி பண்ணுறது, 24 மணி நேரமும் நீ உன் நினப்பாவே நான் வச்சுருக்க, அப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது சீனியர், நீங்கள் பேசுகிறதெல்லாம். நான் எதுவுமே உங்களை பண்ணலை. ஆமாம் அதான் சொல்கிறேன், நீ எதுவுமே பண்ணலை, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு அதை தான் சொல்கிறேன். என்ன பண்ணணுன்றீங்க? நீ நானும் லவ்வர்ஸ். ஆமாம் அது உங்களுக்கு மட்டும்தான், நான் இப்போ சொன்னேன். நீ சொல்லனால எனக்கு தெரியும் மம்மி. நீ சொல்லு, என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லு, நான் போயிடுறேன். நீங்கள் எப்போ பாரு இதையே வச்சு ஓட்டாதீங்க சீனியர்.
அப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு தானே? ம், பிடிக்கும். ஆனால் சீனியராக பிடிக்கும், மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. ஓ, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே உங்கள் வேஸ்டல் கிட்ட கையை வச்சு அப்படியே உங்களை கிட்ட இழுக்கிறாரு. அச்சோ, என்ன பண்ணுறேன்? ஐயோ, கையெடுங்கன்னு சொல்லிட்டு கையில் போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்க. அவர் இந்நேரம் வேற யாராவது தொட்டு இருந்தால் ஊரே கேட்குற மாதிரி கத்திருக்க மாட்டேன். அப்படியே நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சிக்கிறீங்க. அவர் சொல்கிறது உண்மைதான். வேறு யாராவது தொட்டிருந்தா இந்நேரம் உங்கள் அப்பா, உங்கள் சித்தப்பா வீடு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்திருப்பீங்க. ஜொங்குக்குன்றதுனால சத்தம் இல்லாமல் அவரை கையெடுக்க சொல்கிறீங்க. இங்கே பாரு மாமி, எனக்கும் தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. நீ என் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கு உன் கண்ணிலே தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க, ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்ற மாதிரி. சீனியர், இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? உன் வீட்டில் ஒத்துக்க வைக்க வேண்டியது என் கடமை. நீ உன்னோட பாயிண்ட்லேருந்து பார்த்தா என்னை லவ் பண்ணுறது மட்டும்தான் உன் வேலைடி மாமி. இதெல்லாம் சரிப்பட்டு வரலண்ணா. ஒரு வேளை எங்கள் வீட்டில் வேறு யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, ஓ, என்ன லவ் பண்ணிட்டு இப்போ வேறு ஒருத்தன் உன் கழுத்தில் தாலி கட்ட விட்டுருவியாடி நீ? வீட்டில் சொன்னால் என்ன பண்ணுறது சீனியர்? அடி பாவி அப்படின்னு ஒரு வாயில் கை வைக்கிறாரு. நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல, நீங்கள் சொன்னதுனால தான் அதில் நான் தைரியமாக இறங்க முடியும். அப்பா அம்மாட்ட நீங்கள் பேசிப்பீங்கல்ல, எங்கள் ஆற்றுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட இழுத்து நிற்க வச்சுக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நீங்களும் ஜொங்குக்கும் நல்ல ஒரு அப்பனிங் கப்பலாக அப்படியே காலேஜில் மாறினீங்க, எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் நீங்கள் இன்னும் ஜொங்குக்கை பார்த்தா கையெடுங்க தொடாதீங்கன்ற மாதிரி தான் சினிங்கிட்டே இருப்பீங்க. ஜொங்குக்கும் அதுதான் பிடிச்சிருக்கும் உங்ககிட்ட. எப்போ பாரு இவ திருந்தவே மாட்டாடான்ற மாதிரி தான் அவரும் இருப்பார் உங்ககிட்ட விளையாண்டுட்டு. இப்படியே நாள் போகுது. ஜொங்குக்கும் அவரோட டிஸ்மிஸ் எல்லாம் முடிஞ்சு திருப்பி காலேஜில் ஜாயின் பண்ணி அவர் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிருப்பாரு. எக்ஸாம் எழுதி முடிச்சு நல்ல ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ஜாப் அவருக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, அவர் உங்களை வந்து காலேஜ் முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுவார். வீக்கெண்ட் ஆனால் வெளியே கூட்டிகிட்டு போவார். இப்படி தான் நீங்கள் லவ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருக்கீங்க. திடீர்னு உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. வயன்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கூப்பிட்றாரு. சொல்லுங்கப்பா, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கடாம்மா, கொஞ்சம் நேரமாக நாளைக்கு வந்துடுறியா காலேஜிலேருந்து அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உங்களுக்கு மூஞ்சி சுருங்குது. பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சரிங்கப்பான்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிவிட்டு, ஐயோ இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணுமே, ஜேகே கிட்ட சொல்லி ஆகணுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் ட்ரெஸ் உங்களோட காலேஜ் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குடுன்னு போகிறீங்க காலேஜுக்கு. நீங்கள் வந்து ஜொங்குக்கு மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஈவினிங் வந்துருங்க உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. அவர் அதான் பாரு மாமி மெசேஜ் எல்லாம் பண்ணுதுன்னு அவர் வேறு மூடில் யோசிச்சுட்டு வேறு இதில் வந்துருப்பார். நீங்கள் போகிறீங்க. போனோடனே ஐயோ ஜொங்குக் சொல்லுடி, இங்கே தான் இருக்கேன். ஐயோ நீ நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் அப்படின்னு சொன்னோடனே ஜொங்குக், அப்படியா, அச்சோ பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்னு அவரும் சேர்ந்து ஷாக் ஆகுறாரு. நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிறேன் சொன்னீங்கல்ல, இப்போ என்ன பண்ணுறது? என்னடி பண்ணுறது? நீ தானே சொன்ன எனக்கு கல்யாணம் ஆனால் வீட்டை சொல்கிறத தான் கேட்பேன்னு. அதுக்கு நீ உன் வீட்டில் பார்க்குற பையனை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் அதான் அப்போவே சொன்னது சரிப்பட்டு வராதுன்னு. இப்போ என் மனசில் ஆசையை வளர்த்துட்டு என்னால் இப்போ உங்களை தவிர்த்து வேறு யாரையும் நினைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜொங்கு சிரிச்சுட்டு, அப்படியா, உங்கள் தோப்பனார் தானே உனக்கு முக்கியம், உங்கள் தோப்பனார் சொல்கிறத தானம்மா நீ கேட்ப. தோப்பனார் முக்கியம், ஆனால் தோப்பனார் அளவுக்கு நீங்களும் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜொங்குக்கு ரொம்ப சிரிப்பு வருது, ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, என்னால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுமா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நானும் ஆஃபீஸில் வேலை பிஸ்னஸ்ன்னு இருக்கும், உங்கள் அப்பாட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்கலாம். இப்போ தான் நானே காலேஜ் முடிஞ்சு 4 மாதம் தான் ஆகுது, இப்போ தான் நான் ஒரு வேலைன்னு போயிருக்கேன், எப்படி என்னால் வந்து உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க முடியும்? இப்போ என்ன தான் பண்ணுறது ஜொங்குக்கு, என்ன பண்ணுறது? நீ பேசாமல் ஒன்று பண்ணு, உங்கள் வீட்டில் பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்களா இல்லை விளையாடுறீங்களா? நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் வயன். உன் வீட்டில் எப்படியோ உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக தான் பார்ப்பாங்க, நீ அவங்களே பார்த்து கட்டிக்கோ. எனக்கு பிஸ்னஸில் இன்னும் டைம் ஆகும் நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு, எப்படியோ லேட் ஆகும். அதனால் நீ அதை தான் நல்ல முடிவுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பழகிட்டு இல்லையே, நானும் ஃப்ரெண்ட் ஜோனில் தானே இருந்திருக்கோம், நீ நானும் இன்னும் அவ்வளோ க்ளோஸாக கூட பழகில்ல அப்படின்னு ஒன்று உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்ன இவர் பேசுகிறாருன்ற மாதிரி. ஜொங்குக், விளையாடாதே, உங்களுக்கே தெரியும் என்னால் உங்களை மறக்க முடியாது.
அதெல்லாம் மறந்துடலாம் வயன், அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை, நீயும் நானும் ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாரு அவர். உங்களுக்கு நடு ரோட்டில் நின்று கண்ணை அழுவுறீங்க, அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. என்ன இப்போ இவர் பண்ணுறாருன்னே உங்களுக்கு புரியல. நீங்கள் நேராக வீட்டுக்கு போகிறீங்க, தேம்பி தேம்பி அழுவுறீங்க. ஜங்குக் சொன்னது இப்போ எல்லாமே பொய்யா, நம்ம கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே பொய்யான்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுநாளும் ஆகுது. அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போச்சு உங்களுக்கு. உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு உங்கள் கசின் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அவங்களாம் கேட்குறாங்க, ஏதாச்சும் அழுதியா என்ன, கண்ணெல்லாம் ஏன் இப்படி வீங்கியிருக்குன்ட்டு உங்களை ரெடி பண்ண போது அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லை, சரியாக தூங்கலை நேற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் அவங்களும் உங்களுக்கு டச்சப்லாம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு விட்டு உங்களுக்கு அந்த மடி சாரி இருக்கும்ல, ஐயரு வீட்டிலலாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த சாரி உங்களுக்கு கட்டி விட்டுட்டு இப்போ ஒரு ஒரு எல்லோ கலர் வித் ரெட் பார்டரில் ஒரு சாரி கட்டிட்டு உங்களுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு விட்டு உங்களை ரெடி பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளையும் வந்துடுறாங்க, பொண்ணு பார்க்குறதுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை, தலை குனிஞ்சபடியே இருக்கீங்க. அவங்க அப்பா தான் பேசிகிட்டு இருக்காரு. இது இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கிறது, உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்குது உங்கள் அப்பாவோட ஓனரோட பையன். உங்கள் அப்பா வேலை செய்கிற ஆஃபீஸோட ஓனரோட பையன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நீங்கள் தலை குனிஞ்சபடியே அப்படியே இருக்கீங்க, எதுவுமே பேசலை, எதுவுமே பார்க்கல கொள்ளலை. அப்புறம் எல்லோரும் எல்லாத்த பற்றி பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் ஓனரும் அவங்களாம் ரொம்ப க்ளோஸ் போல், அதெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் அப்படியே உம்முன்னே நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொல்கிறாங்க உங்கள் அம்மா. நீங்களும் காஃபி ட்ரைவ் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. கடைசியாக தான் மாப்பிள்ளைக்கே கொடுக்க போகிறீங்க. மாப்பிள்ளை கிட்ட போனோடனே உங்கள் மாப்பிள்ளை மூஞ்சி பார்க்கல, கழுத்து வரைக்கும் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறீங்க, இந்த மாதிரி வெள்ளி டம்ளர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வெள்ளி டம்ளர் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அது நல்லா தெரியுது. சுற்றி சுற்றி இப்படி தலை திரும்புறது மட்டும் தெரியுது. அப்படியே உங்களை பார்த்து ஹாய் மாமி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பார்க்குறீங்க, பார்த்தா அது ஜங்குக் தான். உங்களுக்கு என்ன இவர் எங்கே இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ட்ரே எல்லாம் கிடு நடுக்குது உங்களுக்கு. அப்படியே அந்த காஃபி வச்சுருக்கட்டு அப்படியே எடுத்து டேபிளில் வச்சுட்டு நீங்கள் கொடுன்னு ஓடி போய் உங்கள் அம்மா பின்னாடி நின்றுக்குறீங்க. உங்களுக்கு படபடப்பாகுது. இவர் என்ன பண்ணுறாரு இங்கன்னு உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது அவர் மேலே. அதுக்கப்புறம் நீங்கள் கம்முன்னு நிற்கிறீங்க. இது என்ன இவர் எப்படின்னா இவர் எப்படி இங்கே வந்தாருன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் தான் வந்து அவங்க பேசுறதுல தெரியுது, அதாவது வயனோட அப்பாவோட ஓனரோட பையன் தான் ஜங்குக் தான் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நடந்தது எல்லாமே அவர் உங்களை டீஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அவர் நீ உன் வீட்டில் பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு செம்ம கோவம் வருது. எப்படி இவர் இப்படி பண்ணார் எனக்குன்ற மாதிரி. நீங்கள் அவர் மூஞ்சி அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அப்புறம் வந்து கல்யாணம் அடுத்த நிச்சயதார்த்தம்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்போ அவர் நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்கள் இல்லை நான் பேசவே மாட்டேன் நின்றுருப்பீங்க. ஆனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் உங்களை நிற்க வச்சு பேச வச்சுருப்பாங்க. ஏய் மாமி இங்கே வா, நீங்கள் கிட்டே போகல, நீங்கள் அப்படியே தான் நிற்கிறீங்க. கிளம்புறாங்கல்ல உங்கள் ஆற்றுல இருந்து எல்லோரும், கிளம்புங்க நீங்களும், உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. அவரே வராரு, வந்து செவுத்துக்கிட்டு நிற்க வச்சு உங்களை சாட்சி நிற்க வைக்கிறாரு. ஏய் கோச்சிக்காத மாமி, நான் என்ன நேற்று சொன்னேன், உன் வீட்டில் பார்க்குறவனே கட்டிக்கோன்னு தானே சொன்னேன். உன் வீட்டில் என்னையே தான் பார்த்துருக்காங்க, அதை தான் அப்படி சொன்னேன். என்னை கட்டிக்கோ அப்படின்றத நான் அப்படி சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. அவர் மாமி பாரு மாமி இங்கே கொஞ்சம், இல்லை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகி பிடிச்சி உங்கள் சின்ன பிடிச்சி திரும்பி உங்களை பார்க்க வைக்கிறாரு. இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் தான் பார்க்குறீங்க. ஐ லவ் யூ, இதுக்கு மேலே யாரும் பிடிக்க முடியாது. நான் தான் எங்கள் அப்பாட்ட பேசினேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. விசாரிச்சதில் உங்கள் அப்பா தான் எங்கள் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சிச்சு. இதை விட அடித்தா ஜாக் பாட்டு அவனுக்கு கிடைக்கும். அதான் உடனே வீட்டில் பேசிட்டேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட பொண்ணுன்னொடனே நோ அப்ஜெக்ஷன் சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்மளுக்கு கல்யாணம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்குக்கு அப்படியே தலையை ஆட்டி சொல்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக சந்தோஷம் தான் உங்களுக்குள்ள என்ன நடக்க போகுதுடா அப்படின்ட்டு. ஆனாலும் உங்களுக்கு ஜோக்குக்கு மேலே கோவமாக தான் இருக்கீங்க நீங்கள். மாமி ரொம்ப கோவம் பண்ணுற மாதிரி இது பண்ணினா உனக்கு கூல் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் பண்ணவா? என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறீங்க. அவர் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வராரு. நீங்கள் கண்ணெல்லாம் விரிது உங்களுக்கு, என்ன பண்ண போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றுமே பண்ணல. உங்கள் ஃபேஸ்க்கு கீழே உங்களுக்கு ஒரு உங்ககிட்ட அந்த லிப்ஸு கிட்ட ஒரு மச்சம் இருக்கும் உங்களுக்கு. அந்த மச்சத்துக்கிட்ட போய் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. மாமி வேறு ஏதாவது எதிர்பார்த்தியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தள்ளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு போகிறீங்க. ஸோ இதோட அதை முடிச்சுக்கிறேன்டா. அதுக்கப்புறம் ஜொங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்னன்றதெல்லாம் நீங்களே போட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஜாலி கண்டென்ட் தான். ரொம்ப வயன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி என்கிட்ட யாரோ கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸில். ஸோ அதனால் இதை வச்சு நான் இப்படி ட்ரை பண்ணேன். இந்த கேரக்டருக்கு மற்ற யார் வேணாலும் போட்டிருக்கலாம், பட் ஜொங்குக் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக சூட் ஆவாருன்றதுக்காக ஜொங்குக் போட்டேன்.
இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே ஆர் சண்டேல வந்து கண்டிப்பாக தேவாங்கோட ஒன் ஷாட் ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு டியூனாக இருங்க. கண்டிப்பாக நான் போட்டுறேன் தேவாங்கோடது. அந்த கண்டென்ட் ரொம்ப நாளாக யோசித்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இது பண்ணி அதனால் அப்படி போட்டோம். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஐயர் பொண்ணு தான். ஸோ இந்த ஸ்டோரியை நான் அவளுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஆனால் அவள் ஐயர் பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டாள். அவள் டோட்டலாக அப்படியே வேறு மாதிரி இருப்பாள். அவள் கண்டிப்பாக ஐயர் பொண்ணு மாதிரி இருக்க மாட்டாள். இதில் ஜொங்கு கேரக்டர் தான் அவள், ஐயர் பொண்ணு கேரக்டர் அவள் கிடையாது. ஆனால் அவள் ஐயர் பொண்ணுன்றதுனால நான் இந்த ஸ்டோரியை நான் அவளுக்கு டெடிகேட் பண்ணுறேன்டா. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு பர்த்டே விஷஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதுன்னா கூட எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு நான் போடுற டேட்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான்டா. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு என்னோடய ஸ்டோரி அண்ட் கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஷார்ட் டைமில் 1 வீக் தான் ஆகுது நான் ஓப்பன் பண்ணியே. இவ்வளோ ஷார்ட் டைமில் எனக்கு இவ்வளோ இது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். லவ் யூ ஆல். டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.